வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். நான் மாந்திரீகம் கத்துக்கும்போது குருநாதர் கிட்ட இருந்தேன். அங்க பார்த்தீங்கன்னா, என் குருநாதர் ஊர்ல வந்து ஒரு தண்ணி போற ஓடை. அது பக்கத்துல ஒரு ஆலமரம். அங்க தான் வந்து எங்களுக்கு பயிற்சியெல்லாம் கத்துக் குடுப்பாரு. அப்ப நான் அவர் கூட இருக்கும்போது, அப்போ நான் சொல்றது வந்து ஒரு 35 வருஷம் முன்னாடி. அப்போ ஒருத்தர் வந்து வந்தாரு. வந்துட்டு குருநாதர் கிட்ட, "ஐயா உங்கள பார்க்க வந்திருக்கேன் ஐயான்னாரு." "என்ன விஷயம் சொல்லுங்கன்னா." நான் வந்து அம்பாள் வந்து என் கனவுல வந்து கோயில் கட்ட சொன்னாங்க ஐயா. நான் வந்து என்னோட நிலத்துல நான் வந்து ஒரு அம்மளோட கோயில் கட்டுனேன். அங்க நல்லா வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி, நல்ல முறையா இருந்துச்சு. ஒரு 10 வருஷமா வந்து நெறைய மக்கள் வந்து வந்துன்னு இருந்தாங்க. அவங்க குறைகள் எல்லாம் நல்லா வந்து அ நிறைவேத்தினேன் இந்த கோயில்ல. அப்படிப்பட்ட கோயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஆட்கள் யாரும் வரதில்ல. அதே சமயத்துல எனக்கு வந்து நெறைய தோல்வி தான் ஏற்படுது. எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படுது. எதுவுமே என்னால செய்ய முடியல. நான் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து நிலத்த வாங்கி விக்கிற வியாபாரியா இருந்தேன் அப்போ நானு. இப்போ வந்து அந்த கோயில் கட்டின பிற்பாடு எனக்கு எதிர்ப்புகள் அதிகமாயி, என்னோட நிலம் வாங்க விக்கிற வியாபாரமும் போயிடுச்சு. என்கிட்ட இருந்த வந்து பணம்லாம் வந்து அ குறைய தொடங்குச்சுங்க ஐயா. என்னால வந்து அ எங்க இருக்கிற சொத்தெல்லாம் போயிடுமான்னு சொல்லி பயமா இருக்கு. நான் எது செஞ்சாலும் எனக்கு தடையா இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு இதுலேருந்து வெளிய வரதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க அப்டின்னாரு. "அப்படிங்களா? சரிங்க. நீங்க வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அவரு சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போனப்ப நான் கேட்டேன் குருநாதர் கிட்ட. "அ என்ன சாமி இப்படி வந்திருக்காங்களே, இது என்ன சாமி? என்ன மாரி வேலை இது?" அண்ணா, "இதுக்கு வந்து ஒரு தேவதை இருக்குப்பா. கரசரன்னு சொல்லிட்டு ஒரு தேவதை. அது வந்து கருப்பரோட 18 பட்டி கருப்பரோட அங்க தேவதை அது. அவர் சொல்ற வேலைக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு, இந்த கரசர்ன்ற தேவதை வந்து செஞ்சு குடுக்கும். அந்த தேவதைய வச்சு நம்ம வந்து அந்த பிரச்சனைய தீர்க்கலாம். யாருக்கெல்லாம் வந்து தொழில்ல முடக்கப்பட்டு, வியாபாரத்துல நஷ்டமாயி, வளர்ச்சி இல்லாம, எதிரிகளால தடை கட்டு போட்டு, ஒரு முன்னேற்ற பாதை போக விடாம, எந்த பாதைய போனாலும் தடுக்கலாவே இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டமா போகுது. அந்த நபர்கள் எல்லாமே இந்த கரசர வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணி, அவங்களுக்கு தேவையான எந்திரம், மந்திரம், மூலிகை, மை இதெல்லாம் குடுத்தேன்னா, அவங்க சுகமாகி அவங்க சுகமாகி இந்த பிரச்சனையிலருந்து விடுபட்டு, சர்வ கட்டுகளும் அவங்கலேருந்து அறுத்துப்பட்டு, அப்புறம் அவங்க முன்னேற்றத்துக்கு யாரெல்லாம் தடையா இருந்தாங்களோ, அவங்களெல்லாம் அடிபடுவாங்க. இந்த இந்த கரைசலோட வேலை மந்திரத்த செஞ்சு குடுத்தோம்னா, யாரெல்லாம் இவங்களுக்கு வந்து தடை கட்டு போட்டாங்களோ, இவங்க முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன காரியங்கள் செஞ்சாங்களோ, பில்லி, சூனியம், ஏவல்ன்ற மாரி, அது எல்லாமே அவங்களுக்கே ரிட்டர்ன் ஆயி, அவங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்தி குடுத்துரும். அப்படிப்பட்ட தேவசக்தி இது இருக்கிறதுனால, இது பயன்படுத்தலாம். இது வந்து இந்த கரசர் தேவதை வந்து ஒரு ஆண் தேவதை. இந்த தேவதை வந்து அ 18 பட்டு கற்பனோட துணை தேவதை, அங்க தேவதை. அவரு சொல்ற வேலைய கீழ்ப்படிஞ்சு செய்யக்கூடிய தேவதை. இந்த தேவதை வந்து வாக்கு பலித்தமும் ஆகும். வாக்கும் சொல்லலாம். இந்த தேவதை வந்து ஒரு சிலையாக செஞ்சு, அந்த சிலையில பிரதிஷ்டை பண்ணி, அது வணங்குன்னு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து யாராலும் வந்து கட்டு போட முடியாது. அவங்க அவங்களோட வளர்ச்சிய வந்து தடை பண்ண முடியாது. அவங்க யாராலயும் வந்து செய்வின பாதிப்பு இல்லாத காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த சக்தி இந்த கரசரன்ற தேவதைக்கு இருக்கும்பா. இந்த மாரி செஞ்சு குடுத்தோம்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனை தீர்ந்து நல்லா இருப்பாங்க. அவங்க குடும்பத்துக்கோ, அவங்களோட கோயிலுக்கோ, அவங்க வியாபாரத்துக்கோ இது பாதுகாப்பா இருக்கும். அப்படின்னு குருநாதர் சொன்னாரு. சரிங்கய்யா, அத பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன்,
குருநாதர் கிட்ட கேட்டேன். ஐயா இந்த மாரி கரைசலோட வித்தை எனக்கு கத்துக் குடுங்க. நான் வந்து அது செஞ்சு பார்க்கணும். ஏன்னா எனக்கு எதிர்ப்புகள் இருக்கும் பிற்காலத்துல. நான் இப்பவே கத்துக்கினா தான் எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, குருநாதர் வந்து அந்த வித்தைய வந்து எனக்கு முறைப்படியா கத்துக் குடுத்தாரு. அந்த வித்தை கத்துக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, பல சோதனைகள் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் நான் குருவோட துணையா இருந்து, என் குருநாதர் சொல்லும்படி, அவர் வழி நடத்துறபடி கேட்டு நான் நடந்துக்கினதுனால, அந்த வித்தைய வந்து நான் சித்தி பெற்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து அ அப்பலாம் வந்து செல்ஃபோன் அந்த அளவுக்கு இல்லாதனால, இந்த YouTube அதெல்லாம் இல்லாதனால, நெறைய பேர் செஞ்சு குடுத்தேன் அப்போ இந்த வேல. அவங்க அந்த குடும்ப பாதுகாப்புக்காகவும், ஒரு ரைஸ் மில் வச்சிருந்தாரு ஒரு செட்டியாரு. அவர் பாதுகாப்புக்கு, ஒரு கோயில் வச்சிருந்தாரு. அவர் பாதுகாப்புக்கு, அப்புறம் ஒரு அரசியல்வாதி இருந்தாரு எங்க ஊர்ல. அவர் பாதுகாப்புக்கு. ஏன்னா, ஒரு ஒரு மனிதனும் முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமா இது உதவி பண்ணும். அவங்களுக்கு நெறைய திறமைகள் இருக்கும் ஒரு ஒரு நபர்களுக்கு. அவங்க வந்து முன்னேறதுக்கு நெறைய பேரால தடைகள் ஏற்பட்டு, அவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இல்லாத தடை கட்டு போட்டு அவங்க அப்படியே உட்கார வச்சுருவாங்க. எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே முடக்க வச்சுருவாங்க. அது எல்லாமே இந்த தேவதை நிவர்த்தி பண்ணி குடுக்கறதுனால, அவங்களுக்கு வந்து ரொம்ப பயன்பாடா இருந்துச்சு. அதனால நான் குடுத்த ஒரு 7 பேருக்கு மொத்தம் குடுத்தேன். அந்த 7 பேருமே இப்போ வந்து நல்லா இருக்காங்க. நல்லா சொத்து சுகமா இருக்காங்க. இப்ப கூட நம்மளுக்கு ஒண்ணு ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடக்கும்போதோ, இல்ல ஒரு திருவிழா பண்ணும்போதோ, நம்ம வந்து அன்னதானத்துக்கு அவங்க சொன்னோம்னா, எல்லா செலவும் அவங்களே எடுத்து செய்வாங்க. அப்படி பண்ணி தர்றாங்க நம்மளுக்கு. நமக்கு வந்து 30 வருஷமா அவங்க பழக்கத்துல இருக்காங்க இன்னும் கூட. சரிங்களா? அதனால எந்த ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்திக்கிட்டுன்னு மக்களுக்கு வந்து நெறைய தேவைப்படுறது இந்த காலத்துல. இப்போ ரொம்ப ரொம்ப அ மோசமா இருக்காங்க மக்களு. யார் முன்னேற்றத்தையும் பொறுக்க முடியல. யாராவது நம்ப எதிர்க்க முன்னேறாங்கன்னா, உடனே கெடுத்து விட்டுறானுங்க. அப்படி இருக்காங்க. அதனால இப்ப இருக்கிற மக்களுக்கு இது தேவைப்படுது நெறைய பேருக்கு. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா, இல்ல இந்த தேவத பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும், இந்த மாந்திரீக வித்தைய கத்துக்கணும்னாலும், இந்த இந்த சிலை வந்து செஞ்சு குடுங்கன்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருந்தாலும், நான் அத செஞ்சு குடுக்க ரெடியா இருக்கிறேன். அதே மாரி இந்த மந்திர வித்தையும் கத்துக் குடுக்கவும் தயாரா இருக்கிறேன். அதனால என்கிட்ட இருக்கிற விஷயத்த உங்களுக்கு பயன்படும்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது வந்து பயன்படுத்திக்கங்க. இது எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மையா இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய.